முன்னாடி நம்ம சூர்யாவை இப்பெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சிருப்போம். ஸோ அது இந்த படத்துல அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ மூவி எதை பேஸ் பண்ண நார்மல் கார்த்திக் சுப்ராஜோட படம் எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரி தான் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்ஷன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு போர் அடிக்கிற மாதிரிலாம் வரல. சின்ன சின்ன லேக் இருந்தாலுமே ஸோ அதை கம்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க டைரக்ஷன்ல. ஸோ ஃபைனலி ஒரு சூப்பர் ஃபிலிம். நீங்க அரசியல் பேசுங்க, பட் கதை ஏதாவது வச்சுக்கிட்டு அரசியல் பேசுங்க. இந்த வில்லன்லாம் அவ்வளோ காமெடியா இருக்காரு. அவருக்கு சட்டையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா இதுலயும் சட்டை போடாம தான் வந்துட்டு இருக்காரு. பாடி அங்கங்க தூக்கி தூக்கி காமிக்கிறாங்க. பட் அவருக்கு பாடி ஸ்ட்ரக்சரே கிடையாது. சும்மா போயிட்டு இருக்கிற கூட்டம் வந்து சட்டையை கழிட்டு நான் ஒரு ஷாட் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. வில்லனோட கேரக்டர் பெருசா இல்லைனாவே படம் சிறப்பா போகாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுலயும் வில்லன் யாருன்னு தெரியல, வில்லனோட கேரக்டரும் பெருசா இல்லை. அதனால படம் ரொம்ப நார்மலான ஒரு படமா இருக்கு. அப்படின்லாம் எதுவுமே இல்ல. புரியாத டைலாக் யாருக்குமே கன்வே ஆகல அப்படிங்கிற மாதிரி இல்ல, எல்லாமே கன்வே ஆச்சு. நல்லா படத்துல மெசேஜ் என்ன சொல்ல வராங்களா? மெசேஜ் சொல்ல வராங்க. சோ அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோ அது ஒரு ஒன் வேர்ட் லைன் தான். பட் அத நமக்கு லாஸ்டா தெரியும், செகண்ட் ஹாஃப்ல தான் தெரியும் எதை கண்டென்ட் நோக்கி கொண்டு போறாங்க அப்படிங்கிறது. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஆக்ஷன் பேக்டு லவ் சப்ஜெக்ட் மாதிரி தான் எடுத்துட்டு போறாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே சூர்யாவோட ஆக்ஷன் எல்லாமே, நடிப்பு, மியூசிக், டைரக்ஷன் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துல எனக்கு பிடிச்ச ஒரே ஷாட் என்னன்னா, அந்த ட்ரெயின்ல ஒரு ஃபைட் சீன் சின்ன பையன் போட்டார். அதுவும் சூர்யா சார் கிடையாது, சின்ன பையன் ஒரு ஃபைட் சீன் போடுவான். அது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. மற்றபடி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் போர்ஷனே அவங்க ஒரு 5 நிமிஷத்துல ஒரு வாய்ஸ் ஓவரா சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் அது ஹாஃப் அன் ஹவருக்கு கதையை வச்சு அதுக்கப்புறம் இழுத்து படமோட டியூரேஷனே ஒரு பெரிய மைனஸ் நான் சொல்லுவேன். செகண்ட் ஹாஃப்ல யாருமே கைத்தட்டல, விசிலடியில, எதுவுமே பண்ணல, அமைதியா உட்காந்து பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட எப்பயுமே செகண்ட் ஹாஃப் பெட்டரா இருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் இது செகண்ட் ஹாஃப் ரொம்ப டல்லா இருந்தது. அது ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னே தெரியல. எனக்கு அப்படி எதுவும் செகண்ட் டைம் பார்த்தா தெரியும். மியூசிக் சூப்பரா இருந்தது. அவரு சந்தோஷ் நாராயணன் சொல்லவே தேவையில்ல. மியூசிக் ஆஸ் யூஷுவல் அவரோட பயங்கரமான மியூசிக்கா இருந்தது. பட் ஒரு சில இடங்கள்ல நமக்கு அந்த மியூசிக்கோட சப்போர்ட் பண்ணி ஒரு சீன்ஸ் எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி பெரிய சீன்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால நமக்கு மியூசிக் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு சீன். படம் ஒரு 45 மினிட்ஸ் நல்லா ஸ்பீடா போகுது. பட் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப லோ. எதுக்கு செகண்ட் ஹாஃப்ல ஒரு பெரிய பிளாஷ்பேக் வச்சாங்கன்னு தெரியல. ஏன் அந்த அரசர்கள்லாம் இங்க வந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் பிளாஷ்பேக் வச்சிருக்காங்க. அதெல்லாம் வாய்ஸ் ஓவரே சொல்லிட்டு போயிடலாம். எதுக்கு இவ்வளோ பெருசா வச்சிருக்காங்க? தேவையானதா தான் இருந்தது. அந்த படம் அந்த ஷார்ட் பார்க்கும்போதே நமக்கு ஒரு வித்தியாசமா இருந்தது. பார்க்கும்போதே எப்ப சூப்பரா பண்ணிருக்காங்கல்ல, அந்த ஒரு ஃபீல் கொடுத்தது. சாங்கு, அதுக்கப்புறம் நடுவில் ஒரு கான்ட்ரவர்சி, ஃபைட்டு, திரும்ப சாங்கு, கடைசியில ஒரு பிரச்சனை, அந்த மாதிரி எடுத்து போய் காமிக்கிறாங்க. அந்த விஷயம் எல்லாமே நல்லா இருக்கு. ஜிகர்தண்டா 3 அப்படிங்கறாங்க. வாய்ப்பு இல்லை. ஜிகர்தண்டா 2 சூப்பரா இருந்துச்சு. அதோட கதை நல்லா இருக்கு. ஜிகர்தண்டா 3 இதை சொல்லிட்டாங்கன்னா அந்த ஜிகர்தண்டா சீரியஸையா அழிக்கிற மாதிரி ஆயிடும். பட் இது ரொம்ப நார்மலான ஃபிலிம். ஏன் சூர்யா சாரை இப்படி பண்றாங்களா, இல்ல இவரு இந்த மாதிரி ஸ்டோரி சூஸ் பண்றாரான்னு தெரியல. கங்குவாவெல்லாம் செஞ்சாங்க. அதனால இதுல ப்ரமோஷனே கொடுக்காம இருந்தாங்க. ப்ரமோஷனே கொடுக்காம இருந்து வந்த படமும் ரொம்ப நார்மலா இருக்கு. எனக்கு அதுதான் புரியவே இல்லை.